வணக்கம். மகாலட்சுமி ஏன் பசுவோட பின்புறம் போய் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாதவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா ஒரு தடவை மகாவிஷ்ணு காமதேனுவை படைக்க எண்ணி பசுமாடை வரவழைச்சு அதில் எல்லா தேவர்களையும் கடவுளையும் அது உள்ளே போக சொல்லியிருந்திருக்காங்க. அதில் எல்லா கடவுளும் எல்லா தேவர்களும் உள்ளே போயிருந்திருக்காங்க. அதோட பசுவின் முன்பாகம் விநாயக பெருமானும் சிவபெருமானும் அப்புறம் சூரியன் சந்திரன் இவங்க எல்லாருமே போய் குடிக்கொண்டுட்டாங்க. மற்ற பாகத்துலலாம் அந்தந்த தெய்வங்கள் சரஸ்வதி பிரம்மா மற்றபடி எல்லா தெய்வங்களும் அந்தந்த பாகத்தில் போய் இருந்துட்டாங்க. ஆனால் மகாலட்சுமி மட்டும் தாமதமாக வந்ததுனால பசுவின் பின்புறம் மட்டும்தான் இடம் கிடைச்சதாகவும் அதனால் பசுவோட பின்புறமான ஆசன வாயில போய் அமர்ந்துக்கிட்டாங்க. லக்ஷ்மி தேவி அமர்ந்த உடனே அது காமதேனுவாக மாறிடுச்சு. அத்தனை தேவர்களும் அத்தனை கடவுளும் வந்ததுக்கு அப்புறம் அது காமதேனுவாக மாறவில்லை. ஆனால் லக்ஷ்மி தேவி வந்ததுக்கு அப்புறம் தாங்க அது காமதேனுவாக மாறியது. இதனால தான் பசுவின் பின்புறம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம அந்த கோமியம், அதாவது பசுவினோட கோமியத்துக்கு ஏன் அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரியும், அது வீட்டை தெளித்தோம் அப்படின்னா ஏன் லக்ஷ்மி கடாட்சம் வருது அப்படிங்கிற மாதிரி எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பசுவோட ஆசன வாயில லக்ஷ்மி தேவி இருக்கிறதுனால அந்த பசுவின் ஆசன வாயிலிருந்து வர்ற கோமியத்துக்கு புனிதத்தன்மை ஏற்பட்டதாகவும் சொல்லுது. அதனால தான் எந்த மங்கள காரியம் செய்யப்பட்டாலும் அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோமியத்தை தெளிக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆசன வாயு வழியாக லக்ஷ்மி தேவியும் கூடயே அந்த கோமியத்தில் வர்றதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் அந்த கோமியத்தை வீடு ஃபுல்லாக தெளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்கிறது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவியும் அந்த வீட்டில் வாசம் செய்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போவுமே வெள்ளிக்கிழமை தோறும் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோமியத்தை ஒவ்வொரு வீட்லேயும் வாசலில் தெளிப்பாங்க அல்லது வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக தெளிச்சிட்ருப்பாங்க. ஏன்னா அதுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. வீட்டு வாசலில் கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அப்போ தான் தூத்து தொளிச்சு நீட்டாக கோலம் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் சாணம் போட்டுரும் அல்லது அதில் கோமியம் பெஞ்சிரும். அதை நம்ம நினைப்போம் இப்படி அசிங்கம் பண்ணிருச்சு அப்படின்னா, அப்படி கிடையாது. அந்த வீட்டோட பிணி நீங்கிருச்சு, அந்த வீட்டில் இருக்கிற தீட்டு, அந்த வீட்டில் இருக்கிற ஏதோ நெகட்டிவ் போயிருச்சு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக லக்ஷ்மி தேவி இந்த மாதிரி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுத்தீங்க அல்லது பழங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதா இருந்துச்சு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச உணவை நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், வீடு லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்குங்க. இந்த விலங்குகளுக்கும் இல்லாத ஒரு மகத்துவம் இருக்குது அப்படின்னா அது பசுமாட்டிற்கு மட்டும்தாங்க. லக்ஷ்மி கடாட்சத்துடன் கூடிய அந்த மகத்துவம் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே பசுமாட்டை நீங்கள் எங்கே பார்த்தாலும் பசுவோட பின்புறம் தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, பசுமாட்டுக்கு உணவு நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அத்தனை தேவர்களும் அத்தனை கடவுளையும் வணங்குறதுக்கு சமங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு வாங்க. வீடு கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சத்துடன் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிருங்க. நான் காமதேனு பூஜை பண்ணியிருக்கேன். அதை பற்றி ஒரு வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.